வெல்கம் டு NRF Vlogs. ஸோ இந்த மூஞ்சியெல்லாம் இன்னும் உயிரோட இருக்கான்னு நீங்க பாப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ எடுக்கிறோம். பார்த்தா நீனும் சாவலியா? ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா, இப்போ டைம் வந்து சொல்லியிருந்தேன், காலையில 7:55 ஆகுது. எதுக்குன்னா ஒரு சின்ன ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். 7 மணிக்கு 4 மணிக்கு எழுப்பிட்டான். தூக்கமா வரும். ஏன் அப்படி இருக்க? அதான் சீக்கிரமா எழுப்பிட்டாதான் நீ சீக்கிரமா எந்திப்ப. எங்க போறோம் என்ன? நீ பாட்டு கூப்பிட்டு மாப்பிள்ள இங்க போகணுங்க. எங்க என்ன என்ன? சரி, ஃபர்ஸ்ட் ஏன் இவ்வளவு நாள் வீடியோ வரலங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுதான்ப்பா. ஆமா, ஒரு சில துரோகங்கள், ஒரு சில பிரச்சனைகள், அப்புறம் வந்து நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு போக போக சொல்லுவேன். இப்போ என்னன்னா ஒரு சின்ன ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனு, ஒரு சலூன் கடை வந்து ஓப்பன் ஆகுது. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டர்லாம் வராங்க, அந்த செலிபிரிட்டி எல்லாம் வராங்க. அதாவது தாடி பாலாஜி இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. ஸோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்கிற இன்ஃபுளுசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அவார்டு வந்து கொடுக்காங்க. அந்த அவார்டு வந்து வாங்குறதுக்காண்டி சொல்லிட்டாடி அது வாங்குறதுக்கு தான் நாங்க வந்து போறோம். அதே வந்து ஒரு vlog எடுக்கணும் தான் நாங்க பார்க்கறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவார்டு கிடையாது. ஆல்ரெடி ஒரு 3 அவார்டு வாங்கிட்டேன். இது 4வது அவார்டு. நம்ம வந்து பண்ற ஒரு ஒர்க்குக்கு இது கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு பாராட்டு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? பிரீசன்ஸ் பேரு வித்தியாசமா இருக்கு. பிரீசன்ஸ் சலூன், பிரீசன்ஸ் யூனிசெக்ஸ் ஹேர் ஸ்டைல் சலூன் வேர்ல்டு. சரிங்களா? இப்போ அங்கதான் போறோம். ஸோ ஏன் வீடியோ வரலன்னா அதை நான் சொல்லிட்டோம்ல, திருப்பி நான் போகும்போது நான் சொல்லுதேன். இப்போ வந்து நாங்கள் கார்ல இருக்கோம். இன்னும் வந்து 1-2 பேர் வந்து கூப்பிட வேண்டியது இருக்கு. ஒரு இன்ஃபுளுசர் ஒரு பொண்ணு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நமக்கு என் கூட சேர்ந்துலாம் ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு ஒருத்தர், அவரும் நம்ம கூட வருவாரு. ஸோ அவரோட சேர்ந்து நம்ம வந்து வீடியோ பண்ண போறோம். அவர்னா அவர் இல்லப்பா, அவன் அவன் என்னவன் மாதிரி உனக்கு என்னவன், என்ன வேணோ கொன்னவனோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு ஒன்றும் இல்லப்பா, ஒருத்தன் எங்க கூடயே இருந்தான்பா. நாங்க எடுக்கிறதுல வந்து எங்க கூடயே இருந்தான். நான் யாரு என்னன்னு பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை. அது உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள. ஏன்னா ரொம்ப நாள் வீடியோஸ் வரல, உங்களுக்கு எல்லாம் இப்போ சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒருத்தங்களுக்காக எங்களை ஏமாத்தி இது பண்ணிட்டான். அதையும் நாங்க யார் பேருன்னு மென்ஷன் பண்ண விரும்பல. அதனால இனிமே அவரை வந்து நாங்க சேனலுக்கு அவர் கிடையாது. அவரே நீங்களாம் வேணாம், நான் அவருக்கு அவங்க கூட தான் போறேன்னு சொல்லி எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல அவங்க அவர் எங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டாரு. ஒதுக்கல. அது ஒதுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு கருத்தோட ஒதுக்குனா கூட நல்லா இருக்கும். என்ன பிரச்சனைனே தெரியலாம எங்களை ஒதுக்கிட்டாரு. எந்த ஒரு பிரச்சனைன்னு தெரியாம நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், வைக்க மாட்டேன், நீங்க என்ன யூஸ் பண்றீங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கழட்டி விட்டு போயிட்டான். யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். குட்டிட்ரகன் அவரே தான். பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வந்து மென்ஷன் பண்ண வச்சுட்டா நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்கோம். ஒரு சேனல்ல வந்து அவன் இருக்கான், ஒரு வேலை பார்க்கறான், அதாவது நடிக்க வரான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நாங்க பார்க்கறதுல அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. 10th இருந்து 11th இருந்து 12th வரைக்கும், ஏன் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு தான். சரிங்களா? ஆனா அவங்களுக்கு என் கண்ணு, அவனுக்கு வந்து அவன் பார்வையில நாங்க வந்து ஃப்ரெண்டு கிடையாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அவன் எங்களை வந்து ஃப்ரெண்டாவே ஏத்துக்கல. அவன் வந்து எங்களை வந்து ஒரு வேற ஏதோ ஒரு ஆளா அந்த மாதிரிதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு வந்து பல நாட்கள் ஆயிட்டு ஒரே வந்து பிரச்சனையா போயிட்டு இருந்தது. அவன் எங்க கிட்ட மட்டும் சண்டை போட்டா பரவாயில்ல, அவன் கூட இருக்க ஃப்ரெண்டும் சரி, எங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு கூட சரி, எல்லா பசங்க கூட ஒரு சண்டை போட்டு நம்ம கூட சண்டை போட்டா சரி, அவங்க கூட எதுக்கிட்டே சண்டை போடுறான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இது வந்து என்ன சொல்லனே தெரியல. ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இவன். ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம், அதை வந்து தனிப்பட்ட ஒரு 2 பேர் கூட நடக்கிறத ஒட்டிக்கிட்டு ஊர் முழுக்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஒரு குகையில, அதாவது ஒரு பேஸ்கெட்ல வந்து ஒரு பாலை தூக்கி கொடுக்க போதா அவனோட பேஸ்கெட் விட்டு மத்த பேஸ்கெட்லயும் சேர்த்து வந்து பாலை தூக்கி போடுறது. அந்த மாதிரி வந்து இது பண்ணினா அது வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் வந்து வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா சேனல்ல இவ்வளவு நாள் ஒரு நம்ம விளாக் வீடியோல வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து அவன் விளாக் வீடியோல வரமாட்டான். சரிங்களா? வந்தாலும் நாங்க விடவும் மாட்டோம். இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்ப வந்து இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. கராத்தே கிளாஸ் போறாங்களா, என்னடா இது இந்த அளவுக்கு வன்மத்தை வச்சு பேசுறானுங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நாங்க வன்மம்னு சொல்லல, எங்களுடைய வேதனையை சொல்றோம், அதாவது எங்களுடைய கவலையை சொல்றோம். சரிங்களா? நான் எங்க வந்து அதாவது ஒருத்தன் சீரியஸா வந்து லவ் பண்ணுவோம்ல,
அதாவது பல வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், சீரியஸா லவ் பண்ணுவோம், திடீர்னு அந்த பொண்ணு பிரேக்கப் ஆயிட்டு போனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் நம்பிக்கை துரோகம் பண்ணி முதுரை குத்தி இந்த மாதிரி வந்து ஏதோ பண்ணி அவன் போயிட்டானா அவனோட மன அவங்க எவ்வளவு இதோ ஹேர்ட் ஆவாங்கிறத ஒன்று நல்லா தெரியும். ஏன் உங்க வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும். ஸோ ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டானா அந்த மாதிரி எந்த மாதிரி எப்படி வந்து சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது விஷயம் தெரியும். அதான் நாங்க வந்து நிறைய இது பண்ணி கொடுத்துருக்கோம். அவனுக்கு வந்து சாப்பாடு கூட நெல்லை குட்டி டிராகன் பேரே நம்ம தான் எடுத்து கொடுத்தோம். குட்டி டிராகன்ங்கிறத ஒரு பேரை எடுத்து கொடுத்தோம். அவனை வந்து ஒரு இது சேர்த்து விட்டு அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவனை வந்து ஒரு கொஞ்சம் அவனை ஒரு இன்ஃபுளுசரா மாத்தணும், அவனும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அந்த ஒரு நிலைமைக்கு நாங்க வந்து கொண்டு வரணுங்கிற எண்ணத்துலதான் அவனுக்கு இது பண்ணோம். ஆனா அவனுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. அதான் அவன் வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டான். இந்த வீடியோ கூட அவன் பார்க்கதான் செய்வான். பார்த்து கூட அவன் திருந்தா நல்ல விஷயம் தான். அதாவது திருந்து எங்க கிட்ட வரானா, இதுக்கு மேல எங்க கிட்ட வரானா, மத்தவங்க கிட்ட பழக போது ஒழுங்கா இருக்கு. அப்புறம் அவனுக்கு வர ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, உண்மையான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவன் நல்லா பழகணும். அதுதான் நாங்க வந்து சொல்றோம். சரி, இதுக்கு மேல வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், அவசகுணமா இப்படி வந்து அவனை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல. அதனால நாங்க வந்து வீடியோ நாங்க பாத்துக்கிறோம். திரும்ப இவர் தான் திருநெல்வேலி மாப்பிள்ள. ஸோ இது நம்ம நிறைய வீடியோலாம் வந்து வருவியா? ஆமாம், அடி நல்லா வந்து பாலும் பழமும் பிடிச்ச இந்த குழந்தை மாதிரி இருப்பாப்ல, அவ்வளோ அழகு. என்ன மாப்பிள்ள நீ மட்டும் எப்படி இருக்கு? இந்த சிரிப்பு தாங்க பவரு, சிரிப்பு தாண்டே பிராண்டு. எல்லா இன்ஃப்ளூயன்சரும் வந்திருக்காங்க. தாடி பாலாஜானுக்கு சார் வந்திருக்காங்க. அங்கிளா? சார் அண்ணன் சார் இதெல்லாம் சொல்லிடலாம். ஸோ எல்லாம் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சலூனை ஓப்பனிங் வந்திருக்காங்க. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் மைக் ஆன்ல இருக்கேன், நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா செலிபிரிட்டியும் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போறோம். சாரி, ஜானகிரம் ஹோட்டல். ஜானகிரம் ஹோட்டல்ல போய் திங்கி சாப்பிட போறோம். எனக்கு சிரிப்பு வருது. எல்லாம் யூடியூப் விளாகர்ஸ், எல்லாம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் டச் விழுந்துடுச்சு மாப்ள. 1 மாசம் ஆயிட்டு. யாரால? சரி, எனக்கு இப்படியே கை வருது. இல்ல உனக்கு திருநெல்வேலி மாப்பிள்ளைன்னு பேர் இருக்குல்ல, யாராவது ஒருத்தர் வந்து ஏன் திருநெல்வேலி மாப்பிள்ளைன்னு வச்சிருக்கீங்கன்னு யாராவது கேட்டுருக்காங்க? தேர்ட் பர்சன் உனக்கு யாரும் தெரியாதவங்க யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டது இல்லையோ? நான் கேட்பேன். நீ வேணுக்குனே கேட்ப. பொறுக்கி பேடா. ஸோ ஜானகிராம் ஹோட்டல்ல சாப்பிட வந்திருக்கோம். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இனிமேல் தான் போகணும். மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு வரணும். ஸோ எல்லாம் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை பற்றி சொல்லுவோம். திருநெல்வேலி மாப்பிள்ளையே சொல்லுவோம். திருநெல்வேலி மாப்பிள்ளை சொல்லுவோம். வாழ்த்துக்கள் ப்ரோ. நீங்க நினைச்சானே ப்ரோ நாங்க வந்து வணக்கம் நிலையில இருந்து வந்திருக்கோம். ஓ, வணக்கம் நிலை. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், ஃபேன்ஸே கிடையாதுங்க எங்களுக்கு. எங்க அண்ணன் இருக்காரு, அவருக்கு இல்லாத ஃபேன்ஸ்லாம் எங்களுக்கு எங்கங்க இருக்க போகுது? பாருங்க, ஒரே ஃபுல்லா பிள்ளைகள் தான் பாத்துக்கோங்க. கிடையாது ப்ரோ. ஒரு சூப்பு கடையில் இன்னும் பாத்துக்கோங்க. நான் அது நைட்டு ஒரு குட்டி கதை நாங்க பண்ணாம பாத்துக்கோங்க. நண்டு சூப்பை குடிச்சிட்டு ஒரு மாதிரி வருதுன்ட்டான். கேட்டா பிள்ளைகள் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்குண்ணே, எனக்கு பிள்ளைகள்லாம் பேசவே மாட்டேங்குது அப்படிங்க. வளருதான் அப்படியே போதையில. அப்புறம் நண்டு சூப்பு குடிச்சா எனக்கு ஒரு மாதிரி வருதுண்ணே அப்படிங்க. சைட்ல நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கன்னா பிஎஸ்சி தேட்டர் முன்னாடி பாத்துக்கோங்க. அங்கதான் நண்டு தேட்டர் குடிச்சோம். நான் கூட அங்கதான் நின்றுட்டு இருந்தேன். இவர் வாரன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்து வர வந்தாரு. நான் புது பஸ் ஸ்டாண்டா? ஆமா, தேட்டர் பக்கம் போறதே தப்பு. இவன் புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வந்திருக்கான். ஆமா, சரியில்லை நடவடிக்கை. இப்போ திருநெல்வேலியில முக்கியம். நீ வா சும்மா போய் எடுப்போம். ஆமா, திருநெல்வேலி இன்ஃப்ளூயன்சர் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு காட்டுறோம். என் கூட வீடியோ பண்ணுவாங்க எல்லாத்தையும் காட்டுறோம். வாங்க ப்ரோ, வீடியோ பண்ணுவோம் ப்ரோ. வாங்க எல்லாரும் வாங்க. ஒரு கொஸ்டின் கிடையாது. பேரு என்ன சொல்லுங்க? என் பேரு என் பேர் வந்து ஆழ்வார் ப்ரோ. நான் வந்து இவளுக்கு அப்ரெண்டிஸ் அவுட் பண்றேன். தெரியாது. மிஸ்டர் பிகாச்சு சொன்னா எனக்கு தெரியும். பிகாச்சு என்னது? ப்ளே பாய்னு சொன்னா தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க சென்னை 6 வீடியோல அவங்க என்ன பேசிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். தெரியலன்னா நீங்க வந்து ரகு அந்த வீடியோ ஆட் பண்ணி கட் பண்ணி இவங்க பேசுறத கட் பண்ணி போடுங்க. அப்ப சொல்லுங்க நீங்க ப்ளே பாயா இல்ல அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஃபிளாஷ்பேக் கையில வச்சிருக்க சரி தாங்க. இது என்னோட ஆளோட உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்க சிங்கிளா கமிட்டடா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? உங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் தரீங்களா? நம்மள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அவன் நெல்லையில புது சென்னைன்னு வீடியோ போட்டுட்டு இருக்கான். நீ இந்த பொண்ணு பிக்கப் பண்ண ட்ரை பண்ண. காமெடி கண்டென்ட்டா போடுவோம். குட்டி டிராகனுக்கு அவன் குட்டி டிராகன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குட்டி டிராகனுக்கு உங்களுக்கு ஏதோ இதாயிடுச்சா? பிரச்சனை ஆயிடுச்சு. சண்டை பண்ணலாமா நீங்க குட்டி டிராகன் கூட? பண்ணிட்டானே. என்ன ரகு நீ? அவட ஆமாங்க சக்தி. சொல்லுங்க உங்க இவன் சக்தி கண்ணன். பேசுங்க. நம்ம தம்பி தான். நம்ம தம்பி தான். பேசுங்க. கேளுங்க. சாப்பிட்டீங்களா? வந்ததே லேட்டு. இப்பதான் அரை வரையும் நல்ல தங்கராஜ் அண்ணன் எங்க அவார்டுக்கெல்லாம் கூப்பிட்டு யூடியூப் சேனல் எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா யூடியூப் சீனியர் அப்படியா? நீங்க என்ன படிச்சீங்க இப்போ? எல்லாம் ஜான் காலேஜா இருக்கு. ஜான் காலேஜ் சேவியஸா இருக்கு. சதக்கல இருந்து கெத்து. எல்லாம் பவர்ஃபுல்ல வர ஜான்ஸ் பாடல கெத்து. A few moments later.